அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் 234 தொகுதிகளிலும் எப்படி ஆட்களை நிப்பாட்டி அவர் அன்று எலெக்ஷனை சந்தித்தாரோ அப்போது ஐயா என்னையை கொண்டு போய் இன்றைக்கி போடுறீங்களே நான் வெற்றி வருவானான்னு கேட்டார்களாம். அப்போ சொன்னார், எம்ஜிஆர் என்ற பேரை சொல்லு நீ வெற்றி வருவாய் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அந்த ஆட்சியை பிடித்து தொய்ந்து 10 வருஷ காலம் ஆட்சியை பிடித்திருந்தார். அதேபோல் இன்று விஜய் என்ற பேரை சொல்லு நீ வெற்றி வருவாய் என்று சொல்லி 234 தொகுதிகளுக்கும் ஆட்களை போட்டார். அன்று சொன்னார்கள், இன்று இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் முதல் இருக்கின்றார்களா, அது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டார்கள். இப்போ எப்படி சட்டமன்றத்தில் எப்படி பொறுமையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாரோ சட்டசபையில் இப்போ எப்படி இருக்கின்றார், அதே போல தான் அன்றும் இருந்தார். 234 தொகுதிகளுக்கும் ஆட்களை போட்டார். அப்போவுமே ஒரு தொகுதிக்கு 10 பேர் 15 பேர் போட்டிட்டார்கள். அன்னைக்குமே இப்போ தான் தெரியுது, அன்றைக்கி ஆள் இல்லைன்னு சொன்னாலே இன்றைக்கி 10 பேர் 15 பேர் போட்டிட்டார்கள். அதுலேயும் ரசிகர் மன்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த தொகுதி மக்களை கவரக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்று ஒவ்வொரு தொகுதியிலும் ஆட்களை போட்டார். ஆட்களை போட்டு ஒரு 10 இடத்துல தான் தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்திருப்பார். அவர் 234 தொகுதிக்கு சுற்றுப்பயணம் போக முடியாது. ஏனென்றால் மக்கள் கூட்டம் அலைமோதும். அதுக்கு அந்த அரசு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்காது. ஏன்னா அன்றைக்கி ஒழுங்கான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் கரூர் சம்பவம் நடந்துருக்காது. அங்கே ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கி எப்படியே பேசுகிறாங்க, ஆனால் ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கலை. அதனால தான் சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு ஐயா செங்கோட்டையன் ஐயா கட்சிக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு மதுரையில் மாநாடு நடந்தது. அவருடைய அனுபவம், இவர் பேசின பேச்சு திமுக மிரண்டது. கரெக்டான பாதுகாப்பு கொடுத்தார்கள். அன்றைக்கு ஒரு துளி அளவு கூட சம்பவம் நடக்கவில்லை. ஏன்? இவர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க, இவர்களுக்கு தான் தெரியாது, நம்ம எந்த வேணாலும் நடத்தலாம் என்று நடத்தினார்கள். ஒரு அனுபவப்பட்டவர் உள்ளே வந்ததுக்கு பிறகு பயந்து கொண்டு நடத்தினார்கள், பாதுகாப்பு கொடுத்தார்கள். அருமையான முறையில் அந்த மாநாடு நடந்தது. அதற்கு பிறகு இந்த 234 தொகுதியிலையும் அவர் எல்லா இடத்துக்கும் போயிருந்தால் 234 தொகுதிகளிலும் நிச்சயமாக தளபதி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். எதிர்க்கட்சி தலைவராக கூட இன்று பேசக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்க முடியாது.